வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கனமழை எச்சரிக்கை காரணமாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் உத்தரவிட்டுள்ளனர். கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் மற்றொரு நாள் நடத்தப்படும். தேர்வின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாவலூரை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் மீனாட்சியின் தோட்டத்தில் பெரிய நாயகி, சாய்பாபா, அம்மன் கோவில்கள் உள்ளன. இங்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடிகர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார். நம்ம அந்த சேலம் மாவட்டத்து வீராங்கனூர் ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே மரியாதைக்குரிய திருமதி மீனாட்சி அம்மாள் அவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்தேன். இங்கே சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. முதல்ல எல்லா பக்கமும் பச்சும் பசுமையாக அந்த வயல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த ரோடு எல்லா இடத்துலையும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. இங்கே வரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குது. ஆக்சுவலி 3-4 நாளாக வந்து எனக்கு காய்ச்சலாக இருந்துச்சு. இந்த மழை, சென்னையில் சரியான மழை. பட் ஆனால் அப்படியே இருந்துட்டாலும் நம்மளுக்கு நல்லது கிடையாது. காற்று வாங்கினா வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் நினைக்கிறேன், ஊர் காற்று. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த வயலில் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது, நல்லா இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன்னா, எல்லோரும் சென்னையிலேருந்து சிட்டிலேருந்து வந்து நம்ம ஊர் சைடில் போயிட்டு வயலெல்லாம் நல்லா சுவாசித்தோன்னா உடம்புல நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த திரைப்படம் வந்து பிளாக்மெயில். நானும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இமான் மியூசிக், இந்து மாதவி, தேஜு அஸ்வினி, ரமேஷ் திலக், மிஸ்டர் ஷாஜி, மற்றும் பல கிங்ஸ்லி, இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கக்கூடிய படம். அதுக்கப்புறம் வந்து பிளாக்மெயில் முடிச்சோன்னு சம்பவம் பார்த்துருக்கோம். திரும்பியும் நீங்களே இருக்குது. தென் சமீப காலத்தில் தினசரி. அதே மாதிரி டிசம்பர் 13 வந்து 7 மொழிகளில் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவங்களுடைய என்னுடைய வெப் சீரிஸ், அடுத்த வெப் சீரிஸ் ஹரிகதா, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, மராட்டி, ஹிந்தி, எல்லா மொழிகளையும் வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் டிசம்பர் 13. பிளாக்மெயில் வந்து ஜனவரி, பிப்ரவரிக்குன்னு பிளானில் இருக்குது. அது வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு. அரசு பஸ்களில் நீண்ட தூரம் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் 54 மோட்டல் எனும் பயண வழி உணவகங்கள் போக்குவரத்து கழகத்தால் அங்கீகாரம் பெற்று இயங்கி வருகின்றது. இந்த உணவகங்களின் உணவின் தரம், சுவை, கூடுதல் உணவு கட்டணம் மற்றும் கழிவறை அசுத்த நிலை போன்றவை மீது பயணிகளிடமிருந்து புகார்கள் பெறப்படுகிறது. இதன் அடிப்படையில் போக்குவரத்து கழகம் சார்பில் குழுவினர் மோட்டல்களில் திடீர் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் தரமற்ற 6 உணவகங்களில் அரசு பஸ்கள் நிறுத்துவது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் ஆக்ஷன் சமீபத்தில் நடந்தது. இதில் எந்த வீரர் எந்த அணியில் இடம்பெறுவார், யார் வெற்றி பெறுவார் என ஆன்லைனில் சூதாட்டம் களை கட்டியது. சரியாக கூறும் நபர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என மோசடி கும்பல் அறிவித்தது. இதுகுறித்து தருமபுரி சைபர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விசாரணையில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரது மொபைல் போனை ஆய்வு செய்தனர். அவர் IPL கிரிக்கெட்டை வைத்து ஆன்லைன் கேம்பிளிங் செய்தது உறுதியானது. அவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது.